வாழ்க வளமுடன். அனைவருக்கும் தமிழ் வணக்கம். ட்விங் டிராகன் யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சென்ற பதிவில் நாம் பீஷ்மரின் வீரத்தை பற்றியும், அவர் கௌரவ தரப்பில் நின்று போர் செய்து பாண்டவர்களுக்கு பெரிய இழப்பை செய்தார். முதல் நாள் போரிலிருந்து 8ஆம் நாள் போர் வரை என்று விரிவாக கண்டோம். நாம் இப்பதிவில் 9ஆம் நாள் போர் பற்றியும், 9ஆம் நாளில் பாண்டவர்கள் எப்படி எழுச்சி பெற்றார் என்பதையும் விரிவாக காண்போம். இப்பதிவில் தொடர்ந்து பாருங்கள் நண்பர்களே. மேலும் யுத்தத்தின் 9ஆம் நாள் போர் அன்று அர்ஜுனனின் மகனான அரவான் புரிந்த வீரச் செயல்களை பற்றியும், அவன் எப்படி பாண்டவர்களுக்கு வெற்றியை ஈட்டி தந்தான் என்பதையும் விரிவாக காண்போம். 9ஆம் போரானது அமையப்பெற்றது. போரானது தயாரானது. இரு தரப்பு வீரர்களும் போர் செய்ய தயாராக ஆயத்தமாக உள்ளனர். 9ஆம் நாள் போரில் கௌரவர்கள் சக்கர வியூகத்தை அமைத்திருந்தனர். சக்கர வியூகம் என்றால் உங்களுக்கு தெரியும். சக்கர வடிவிலான அடுக்கடுக்காக செல்லும் ஒரு அசாத்திய வியூகமாகும் அது. அதே போல பாண்டவர்கள் மகர வியூகத்தை அமைத்திருந்தனர். அதாவது யாழி போன்ற வடிவமைப்பு கொண்ட ஒரு புது வியூகமாகும் அது. போர் ஆரம்பித்து விட்டது. அனைத்து போர் வீரர்களும் போர் செய்தனர். தங்கள் சங்கை எடுத்து முழங்கினர். போரானது சிறிது நேரத்தில் இரத்த களரியாக மாறிவிட்டது. மேலும் பீஷ்மர் கௌரவர்களுக்கு வெற்றி ஈட்டு தருவதற்காக பாண்டவர்களுக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்தினார் என்பதனை விரிவாக போன பதிவில் கண்டோம். இப்பதிவில் பீஷ்மர் இப்பாவ செயல்களை புரிந்திருந்தாலும் அதனை தூண்டிவிட்டவன் சகுனியே ஆவான். எனவே சகுனியை வாங்குவதற்காக பாண்டவர்கள் திட்டம் தீட்டினர். அந்த திட்டம் என்னவென்றால், அர்ஜுனனின் மகனான அரவான், அதாவது நாக இளவரசியான உடுப்பிக்கும் அர்ஜுனனுக்கும் பிறந்த வீரமிகு நாக இளவரசன் அரவான் ஆவான். அவன் கௌரவர்களை சாய்க்க வேண்டும் என்பதற்காக யுத்தத்தின் 9ஆம் நாள் போர் என்று கலந்து கொண்டான். போரில் அரவான் சிறப்பாக போர் செய்தான். மேலும் சகுனியின் புதல்வர்களை தேடி தேடி வேட்டையாடி கொன்றான். அதாவது சகுனிக்கு மொத்தம் 10 புதல்வர்கள் இருப்பார்கள். 10 புதல்வர்களையும் துரத்தி வேட்டையாடினான். 10 புதல்வர்களின் 8 புதல்வர்களை அவன் கொன்று குவித்தான். 2 புதல்வர்கள் தப்பி ஓடினர். மேலும் 2 புதல்வர்களான உலுகனும் சலுகனும் எப்படி இறந்தார்கள் என்று சகுனி வதைக்கப்படும் போது நாம் காண்போம். பொறுமையாக காத்திருங்கள். எனவே கௌரவர்களுக்கு பழி வாங்குவதற்காக பாண்டவர்கள் போட்ட திட்டமானது நிறைவு பெற்றது. அர்ஜுனன் பாண்டவர்களுக்கு சற்று வெற்றியை எட்டி தந்தார். மேலும் பீமன் தன் பங்கிற்கு அரக்க சேனைகளை கொத்து கொத்தாக கொன்று குவித்தார். உங்களுக்கு ஒரு சந்தேகம், அரக்க சேனைகள் கௌரவ தரப்பில் எப்படி என்று. ஏனென்றால் கடோத்கஜனின் சேனைதான் பாண்டவர்களை ஆதரவு தரும் என்பதனை நாம் காண்போம். மேலும் கடோத்கஜனின் சேனைகள் முழுவதும் பாண்டவர்களுக்குத்தான் துணை நிற்கும் என்பதனை காண்போம். பிறகு எப்படி அரக்கர்கள் கௌரவர்களுக்கு போர் புரிந்தார் அவர் தரப்பில் நின்று என்றால், வனவாசத்தின் பொழுது, அதாவது அரக்கு மாளிகை எரிந்த பின் அவர்கள் வனவாசம் சென்று இருக்கும் பொழுது ஓய்வு எடுப்பதற்காக ஏகசக்கரபுரம் சென்றிருந்தனர். அங்கு ஒரு பிராமணின் குடிசையில் தங்கியிருந்தனர். மேலும் ஏகசக்கரபுரத்தை அழிப்பதற்காக ஒரு அரக்கன் கிளம்பியிருந்தான். அவன் தினமும் ஒரு நரமாமிசம் உண்பான். வீட்டில் ஒருவராக ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு மனிதரும் மடிந்து கொண்டிருந்தனர் ஏகசக்கரபுரத்தில். அங்கு சென்ற பீமன் தன் பலத்தை பிரயோகம் செய்து அந்த கொடிய அரக்கனான பகாசுரனை கொடூரமாக கொன்றான். அதற்கு பழி தீர்க்க வேண்டும் என்பதற்காக பகாசுரனின் மகனும் பகாசுரனின் சகோதரனுமான அலம்பூசனும் இருவரும் சேர்ந்து கௌரவர்களுக்கு ஆதரவாக போர் புரிந்தனர். ஆகையே கௌரவ தரப்பில் அரக்க சேனை வந்து போர் புரிந்தார். எனவே அவர்களை கொத்து கொத்தாக கொன்று குவித்த பின் பீமன் தன் பலத்தை நிரூபித்தான். அலம்பூசனை கொடூரமாக கொன்று விட்டான் பீமன். நகுலனும் சகாதேவனும் யுதிஷ்டனும் பீமனும் அர்ஜுனனும் பாண்டவர்கள் அனைவரும் பாண்டவர்களின் புதல்வர்களும் பெரும் வீரத்தினை அப்போரில் வெளிப்படுத்தினர். இதை பொறுத்து கொள்ள முடியாத பீஷ்மர் எஞ்சியிருக்கும் 2 அக்ரோனி சேனைகளை அழிக்க முயற்சி செய்தார். அதாவது பாண்டவர்களின் புதல்வர்களை காயப்படுத்தினார், உப பாண்டவர்களை. மேலும் பாண்டவர்களான நகுலன், சகாதேவன், யுதிஷ்டன், பீமனையும் அடித்தார். இறுதியாக அர்ஜுனனுக்கும் பீஷ்மருக்கும் போரானது நடந்தது 9ஆம் நாள் தினத்தன்று. பீஷ்மர் செலுத்திய அம்பானது அர்ஜுனன் மற்றும் கிருஷ்ணனை துளைத்தது. இருவரின் உடம்பிலும் குருதியானது பெருக்கெடுத்து ஓதியது. கோபம் கொண்ட பீஷ்மர் அர்ஜுனனை கொல்வதற்காக முயற்சி செய்தார். ஆனால் சற்றும் எதிர்பார்க்காமல் கிருஷ்ணன் கொந்தளித்து எழுந்தார். கிருஷ்ணன் என்ன கூறினார் என்றால், பிதாமகரே, தங்கள் ஆயுதத்தை துறந்து என்னிடம் சரணடைந்து விடுங்கள். இல்லையெனில் நான் உங்களை கொன்று விடுவேன், அதாவது வீழ்த்தி விடுவேன், மரண படுக்கைக்கு அனுப்பிவிடுவேன் என்று அறைகோல் விடுத்தார். அறைகோலை எடுத்த பீஷ்மர் அம்பை செலுத்தினார். இவரும் தன் பங்கிற்காக கிருஷ்ணன் ஆயுதம் ஏந்தாமல் அங்கு உடைந்து கிடக்கும் ஒரு சக்கரத்தின், அதாவது ரத சக்கரத்தின் வண்டியினை எடுத்து அதில் உள்ள பெரிய ரதத்தின் சக்கரத்தை பிடுங்கி எடுத்து பீஷ்மரை அடிக்க சென்றார்.
சுழன்று கொண்டு இருக்கும் அந்த சக்கரமானது பீஷ்மரை தாக்க முயற்சி செய்தது. கிட்டத்தட்ட பீஷ்மரை நெருங்கிவிட்டது. ஆனால் பீஷ்மர் அதனை முழுமையாக தடுத்தார் தன் அம்பினால். பிறகு தன் சுதர்சன சக்கரத்தை எடுத்தார் கிருஷ்ணர். உடனே அர்ஜுனன் கிருஷ்ணனை தடுத்து, மாதவா, இந்த பாவத்தை செய்யாதீர்கள். எனக்காக நீங்கள் தங்கள் வாக்கினை மீறாதீர்கள். நீங்கள் வாக்கினை மீறினால் பாண்டவர்கள் அதர்மன் புரிந்தவராக திகழப்படுவோம் உலகத்தாரால். எனவே தாங்கள் ஆயுதத்தை துறந்து விடுங்கள் எனக்காக மாதவா என்று கெஞ்சி கேட்டார். அர்ஜுனனின் ஆணைப்படி, அர்ஜுனனின் வேண்டுகோள்படி கிருஷ்ணர் தன் சுதர்சன சக்கரத்தை மறைத்தார். கிட்டத்தட்ட பாண்டவர்கள் வெற்றி தருவாயை எட்டி பிடித்தனர். மேலும் தன் தவறை உணர்ந்த பீஷ்மர், இனி உங்கள் அக்ரோனிசனையை நான் அழிக்க மாட்டேன், மேலும் உங்களையும் தாக்க மாட்டேன், நான் ஆயுதமேந்தி போரிட மாட்டேன் என்று வாக்குறுதி அளித்து அவர் வீடு திரும்பினார். எனவே யுத்தத்தின் 9ஆம் நாள் போரானது இனிதே நிறைவு பெற்றது. அனைவரும் வெற்றி பெற்றனர். 9ஆம் நாள் போரில் பாண்டவர்கள். அன்று இரவு கூடாரத்தின் போது பாண்டவர்கள் அனைவரும் சேர்ந்து கலந்துரையாடல் செய்தனர், போரில் எப்படி வெற்றி பெற வேண்டும் என்று. அதற்கு சகாதேவன் ஒரு உபாயம் வழங்கினார். சாஸ்திரத்தை அறிந்த சகாதேவன், சாமுத்திரிகா லட்சணம் கொண்ட ஒரு மாவீரனை பலி கொடுத்தால் நம் போரில் வெற்றி பெறலாம் என்று அறிவுரை வழங்கினான். ஆனால் பாண்டவர் தரப்பில் சாமுத்திரிகா லட்சணம் கொண்டவர் அர்ஜுனன் மற்றும் அரவான் மட்டுமே. அர்ஜுனனை பலி கொடுத்தால் நாம் போரில் வெற்றி பெற முடியாது என்று உணர்ந்த பாண்டவர் கிருஷ்ணனின் அறிவுரைப்படி அரவானை பலி கொடுக்க திட்டமிட்டார். இதை மறைந்திருந்து கேட்ட அரவான் அதற்கு ஒப்புக்கொண்டான். ஆனால் அவன் ஒரு நிபந்தனையுடன் மட்டுமே ஒப்புக்கொண்டான். அது என்ன நிபந்தனை என்றால், நான் திருமணம் ஆகாத இளைஞன் ஆவேன், எனவே எனக்கு திருமணம் செய்து வையுங்கள், பிறகு என்னை பலி கொடுக்கலாம் என்றான். ஆனால் இந்த நிபந்தனைக்கு எந்த பெண்ணும் ஒத்து வரமாட்டாள் என்று உணர்ந்த கிருஷ்ணன் தானாக பெண்ணாக மாறி, அதாவது மோகினி அவதாரம் எடுத்து அந்த திட்டத்திற்கு சம்மதித்தார். கிருஷ்ணன் இதை இரகசியமாக செய்தார். பின் அரவானுக்கும் கிருஷ்ணனுக்கும் திருமணமானது நடைபெற்றது. அரவானுக்கும் கிருஷ்ணனுக்கும் அல்ல, அரவானுக்கும் கிருஷ்ணன் மோகினி ரூபம் எடுத்த அந்த பெண்ணிற்கும். பிறகு திருமணமானது நடைபெற்று முடிந்தது. ஒரு நாள் இரவு கழிந்த பின், அதாவது அரவானும் மோகினியும் கணவன் மனைவியாக வாழ்ந்த பின் அரவானை பலி கொடுக்க திட்டமிட்டனர் பாண்டவர்கள். எனவே ஒரு நாள் போரில் இரவு நேரம் கழிந்துவிட்டது. விடியற்காலையானது. பாண்டவர்களும் கிருஷ்ணனும் அரவானும் பலிப்பீடத்தை நோக்கி சென்றனர். அரவானை பலி கொடுக்க அவன் கை காலைகளை கட்டி பலிப்பீடத்தில் தன் தலையை சாய்த்து வைத்தனர். பிறகு பலியிடும் நபர் அரவானை வெட்டினார். தலை தனியாக போய்விட்டது. எனவே அந்த கோர காட்சியினை பார்த்த பாண்டவரும் கிருஷ்ணனும் அழுதனர். பெரும் சோகத்தில் மூழ்கி சென்றனர். யுத்தத்தின் வெற்றி பெறுவதற்காக தன் மகனை கொன்றுவிட்டேனே, பெரும் பாவியாகிவிட்டேனே என்று அர்ஜுன் அழுது புலம்பினான். ஆனால் சகாதேவன் கூறினார், இது நியாயம்தான். போர் ஆரம்பிக்கும் பொழுது நாம் பலி எதுவும் கொடுக்கவில்லை, அதனால்தான் நம் தரப்பில் இத்தனை மாவீரர்கள் இறந்து போனார். கவலைப்படாதீர்கள் அண்ணா, நாம் போரில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இத்தியாகத்தை செய்ய வேண்டும். எனவே இதுவே உசிதமான தியாகம் ஆகும் அண்ணா, கவலைப்படாதீர்கள் என்று உரைத்தான் சகாதேவன். பிறகு தன் கணவனான அரவான் இறந்த பின் அந்த பெண்ணான மோகினி அவதாரம் தன் தாலியை அரித்து மாரில் அடித்து கொண்டு, தன் கைகளில் உள்ள வளையலை உடைத்து கொண்டு, பூவினை அழித்து பொட்டினையும் அழித்து அலங்கோலமாக அழுது கொண்டிருந்தாள். இந்த காட்சியை கண்ட பாண்டவர்களுக்கு பெரும் சோகமாய் போய்விட்டது. ஆனால் ஆன்மா வடிவில் உள்ள அரவான், நீங்கள் போரில் வெற்றி பெறு விடுவீர்கள் என்று உரைத்தான். கவலைப்படாதீர்கள் என்னை பற்றி என்று உரைத்தான். எனவே அரவானின் இத்தியாக செயலை நாம் பாராட்டியே ஆக வேண்டும் என்பதனை உணர்ந்த பாண்டவர்கள் அரவானை தெய்வமாக வழிபட்டனர். மேலும் கூத்தாண்டவர் கோயிலும் இன்றும் அரவாணிகள் தன் கணவனான அரவானை நினைத்து தாலி அறுத்து கொண்டு இந்த சடங்கினை செய்து வழிபடுவார்கள். இன்றளவும் கூத்தாண்டவர் கோயிலில் இது தொன்று தொட்டு நடந்து கொண்டிருக்கிறது, ஒரு விழாவாகவே. அரவான் பாண்டவர்களுக்கு குலதெய்வமாக விளங்குகிறான், அதாவது நாக இளவரசனான அரவான். பிறகு பீஷ்மரை அழிப்பதற்காக கிருஷ்ணனின் அறிவுரைப்படி யாருக்கும் தெரியாமல், அதாவது கௌரவர்களுக்கு கூட தெரியாமல் பீஷ்மரை விடியற்காலையில் தனியில் சந்தித்து பேசினார். தாத்தா, உங்களை எப்படியாவது வீழ்த்த வேண்டும், உங்களை எப்படி வீழ்த்துவது என்று நீங்களே அறிவுரை வழங்குங்கள், மேலும் திட்டத்தை தாங்கள் தாத்தா என்றார். நம்மளுக்கு காலம் நெருங்கிவிட்டது என்று உணர்ந்த பீஷ்மர் பாண்டவர் வெற்றி பெற வேண்டும் என்று ஆசி வழங்கி அந்த ரகசியத்தை உரைத்தார். அந்த ரகசியம் என்பதனை அடுத்த பதிவில் விரிவாக காண்போம் நண்பர்களே. மேலும் அந்த ரகசியம் என்னவென்றால், அது போன ஜன்மத்தின் பகையின் கணக்காகும். மேலும் பாண்டவர்கள் யார் உடவை நாடி போரினை முடித்து வைத்தனர், பீஷ்மர் எவ்வாறு வெற்றி கொண்டார் என்பதனை அடுத்த பதிவில் விரிவாக காண்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். மேலும் இது போன்ற பதிவினை காண என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், கூட இருக்கும் பெல் பட்டனை பிரஸ் செய்யுங்கள். எனக்கு தொடர்ந்து ஆதரவு அளியுங்கள் நண்பர்களே. ஓம் நம சிவாய, ஓம் நாராயணாய நமக, ஓம் கிருஷ்ணாய நமக. அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று கடவுளை பிரார்த்தித்துக் கொள்கிறேன்.